ஏம்மா சொல்றத கேளுமா, அழுகாதம்மா. ஏம்மா இப்படி பண்றா நீ? ஏடி இந்த வீட்டுல அழுகிற கூட எனக்கு உரிமை இல்லையா? அந்த அக்கல போ. ஏம்மா சொல்றத கேளுமா. இப்ப எதனா ஒண்ணு ஆயிட்டுன்னா யார் கூட்டிட்டு போய் பாப்பா சொல்லு? இஷ்டத்துக்கு அழுதுகிட்டு இருக்கன்னா எதனா ஒண்ணு ஆயிட்டுன்னா திரும்பி அண்ணன் கிட்ட தான் போகணும். அவன் ஏற்கனவே சிடு சிடுன்னு இருக்கான். இந்த நேரத்துல அவன்கிட்ட போனா திரும்பி அவன் திட்ட தானே செய்வான். அதுக்காக தான் சொல்லுறேன். பின்ன என்னடி, நாங்க என்ன வேணுக்குனா செஞ்சோம் நம்ம 2 பேரும்? எதாச்சும் நடந்துச்சு, சரி அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டோம். ஆனாலும் அவன் புரிஞ்சுக்காம இப்படி பண்றானே. அந்த பிள்ளை தாச்சு பொண்ணை பார்க்க கூட விட மாட்டேங்கிறான் என்ன. சரி விடுமா, அதுக்குள்ள என்ன பண்ணேன்? அண்ணன் தானே சொல்லுச்சு. சரி விடு, எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்னதான் செய்யறது? வீட்டுக்கு வருவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம். நாங்க ஒரு நர்ஸு கிட்ட கேட்டேன். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம், வீட்டுக்கு வருவாங்களாம். அவ பாத்துக்கலாம், விடுங்க. என்ன மூஞ்ச மறைச்சா வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? செல்லத்தாயி, ஏக்கே செல்லத்தாயி, இந்த பஞ்சு கிழவி வேற நேரம் தெரியாம வந்து நொய்யிக்கிட்டு இருக்கு. இங்க பஞ்சு கிழவி, உனக்கு என்னக்கா பிரச்சனை? உனக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் எங்க வீட்லயே வந்துகிட்டு கதையை கேட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உன் வேலையை நீ பார்க்க மாட்டியோ? எம்மாடியோ, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க மலைக்கம்மா. என் வயசு என்ன, இவ வயசு என்ன? எனக்கு கூப்பிடுற சாடைய பத்தியா? ஜாடைய பஞ்சு கிழவி, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மண்டையில இருக்க 4 முடியும் இழுத்து அறுத்துருவேன் பார்த்துக்கோ. நான் ஒன்னும் உன்கிட்ட பேச வரலடி, நீ இந்த கிளப்போ. நான் செல்லத்தாயி என் ஃப்ரெண்டு கிட்ட பேச வந்திருக்கேன். உனக்கு என்ன? ஆமா, பொல்லாத ஃப்ரெண்டு. செல்லத்தாயி, எதுக்குடி அழுதுகிட்டே இருக்கா? உன் மருமவதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துகிட்டு இருக்கா. சரியா, போய் வாசல்ல நின்று அவளை கூட்டிக்கிட்டு வா. அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கா. பஞ்சி, நீ பார்க்கதானே செஞ்சு அவன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு எப்படி சிரிச்சிட்டுன்னு இருந்தான். இப்ப நான் போனேன்னா இன்னும் கொஞ்சம் சிரிச்சிட்டுன்னு நின்னுவான். அதுக்காக தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். என்னத்த பண்ணேன்? நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு, எனக்கு வந்ததும் அப்படிதான் இருக்கு. சரி செல்லத்தாயி, அதுக்கு என்ன பண்ண? நம்ம பிள்ளைங்க தானே, அவங்க வயசு தான், நம்மளுடைய அனுபவம். அது பிள்ளைங்க தெரியாம ஏதாச்சும் பேசதான் செய்யும். அதுக்காக என்ன பண்ண? என்னடா பஞ்சு கிழவிக்கு புத்தி வந்துட்டா? எப்பவும் எரியிற தீயில எண்ணெய ஊத்துவா. இன்னைக்கு அம்மைக்கு வந்து ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கா. நீ மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டா. இங்க கேளு ராதிகா, உனக்கு அவ அம்மையாருக்கு முன்னாடியே எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கும். சரியா, நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு கூட்டிப்போம். அதுக்காண்டி இந்த மாதிரி நேரத்துல வந்து குத்திக்கிட்டு இருக்க மாட்டேன் நானு. அவளுக்கு ஆறுதலா இருக்கட்டும் தான் வந்தேன். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன மன்னிச்சிரு கிழவி, தெரியாம பேசிட்டேன். உங்க அம்மா கிட்ட சொன்னதான் உனக்கும். சரியா, உன்னுடைய வயசுதான், என்னுடைய அனுபவம். பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க பாரு, சில கை இப்படி அழுதுகிட்டே உட்காந்துட்டுனா எப்படி? எழுந்து போ. உன் மருமா வந்துட்டா பாரு. ஏம்மா, அண்ணி வந்துட்டாங்க, வாமா போய் பேசுவோம். எடி, உங்க அண்ணன் அங்கதாண்டி இருக்கான். பரவாயில்ல, வாமா, அண்ணன் என்ன சொன்னாலும் பேசுவோம், வா. எழு சின்னதுரை. என்னம்மா? ஏழைய மருமகளுக்கு எப்படி இருக்கு? இப்பதான் அவன் நல்லா இருக்கா. கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படி போறீங்களா? நாங்க எங்க ரூமுக்கு போறோம். டாக்டர் கொஞ்ச நாளைக்கு அவளை இங்க டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டை விட்டு போல, இங்கேதான் இருக்கும். சரியா, அதை விட்டுட்டு நீ நெய்யன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத அவகிட்ட போயிட்டு. அவ இப்பதான் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருக்கா, அதையும் கெடுத்து விட்டுறாத. எம்மாடி சின்ன பொண்ணே. என்னங்க, எனக்கு யாருக்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. வாங்க ரூமுக்கு போவோம். சின்ன பொண்ணே, ஏன்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் அத்தைக்காரியே உன்னை எரிஞ்சு உள்ள போதெல்லாம் அத்தைன்னு சுத்திட்டு இன்னைக்கு பாசமா திரும்பி வந்திருக்கா. இன்னைக்கு போயிட்டு அவளை வெறுத்து பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு பஞ்சு கிழவி, இது எங்க வீட்டு விஷயமாக்கும். நீ உங்க வீட்டு விஷயத்த மட்டும் பார்த்தா போதும். எங்க வீட்டு விஷயத்துல நீ தள்ளிடாத. செல்லத்தாயி, உன் மருமவ என்ன எப்படி சொல்லிட்டா? அதுவும் கரெக்ட் தான். இது உங்க வீட்டு விஷயம், நான் ஏன் தலையிடணும்? நான் போறேன் செல்லத்தாயி. பஞ்சு, சின்ன பொண்ணே, என்ன மன்னிச்சிரு சின்ன பொண்ணே. இங்க யாருக்கிட்டயும் எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. இப்ப நம்ம ரூமுக்கு போவோமா இல்ல வெளியே போவோமா? ஏம்மா, சொன்னது கேட்டுதா இல்லையா? ஓரமா நில்லுங்க. பாத்தியாடி அன்னிக்காரியை எப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு. ஏம்மா விடுமா, நீ வருத்தப்படாதம்மா, விடு. சின்ன பொண்ணே, நான் போயிட்டு கடையில சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இரு. பாத்தியாடியும் அண்ணங்காரனே, நாம இங்கதான் இருக்கோம், சமைச்சு கொடு அப்படின்னு சொல்றதை விட்டு கடையில வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். நான் அண்ணங்கிட்ட சொல்றேன், இருமா. என்ன ராதிகா? நீயும் இப்படி எடுத்தறிஞ்சு பேசினா எப்படி? என்ன தெரியாம நாங்க இப்படி பண்ணிட்டோன்னே, எங்களை மன்னிச்சிருந்தேன். உங்க காலில் வேணா விழுறேன்னே. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ எதுக்குமா அதெல்லாம் பண்ணணும்? நீங்க தான் பெரிய மனுஷி ஆயிட்டீங்களே, நீங்க அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம். சாப்பாடு வீட்டுல இருக்கனே, சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு பிள்ளை தச்சு பொண்ணுக்கு வெளியே வாங்கி கொடுத்தா எப்படி? என்ன உடம்பு எப்படி என்ன சரிப்பட்டு வருமா? இத நீ அப்ப நினைக்கலையே? அவ மாசமா இருக்கும் போதுல நினைக்கல? வளகாப்பப்ப என்னென்ன பிரச்சனை பண்ண, புதுசா பிரச்சனை எடுத்துட்டு வந்த. அப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையோ மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு? அது தெரியாம பண்ணிட்டேன்னே.
ராதிகா எனக்கு டைம் ஆகுதுமா, நீங்க தள்ளி வாங்க, நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரணும். அவன் மாத்திரை வேற பொண்ணு பட்னியே கிடக்கா. பாத்தியாடி உங்க அண்ணன்காரனை எப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு. சரி விடுமா, அண்ணன் ஒரு நாள் நம்மள புரிஞ்சுக்கோ.